ஒரு மாட்டோட கண்ணு ஒரு ஆட்டோட கண்ணு ஒண்ணு நீங்க எப்படி சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய கொள்கைகளே காலம் நீங்கள் அவர்களுடைய ஏடிஎம்கேலயோ டிஎம்கேலயோ சப்கா சாத் சப்கா விகாஸ்ன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு என்ன சொன்னாங்க? இன்னைக்கு ஹெல்ப்லைன் நம்பர், தமிழ்நாட்டினுடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு இதெல்லாம் சோசியல் மீடியால பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. எந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. அரசியல்ல இருக்குதா, மக்கள் நலன்ல இருக்குதா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் கல்வியாளர், நெறியாளர், எழுத்தாளர் என பன்முகத்தன்மை கொண்டாலும் தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாதிக்கக்கூடியவர். அவர் முனைவர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவங்க. வணக்கம் மேம், உங்களை வரவேற்பதில் பெருமிதம். மேம், தமிழகத்துல எத்தனையோ இஷ்யூஸ் பேச வேண்டியதாக இருக்கும்போது கடந்த 2 நாட்களாக சமூக வலைத்தளத்தில் பேசப்படாத விஷயம் இது, ரொம்ப அதிகமா பேசப்பட்ட விஷயம் இது மேம். ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட விஷயம் ஏஆர் ரஹ்மானுடைய மனைவியிலிருந்து அவங்க பிரிஞ்ச விவாகரத்து விஷயம். அதிகமாக பேசப்படாத விஷயம், ஒரு மாதத்துல மட்டுமே 1098 அப்படிங்கக்கூடிய நம்மளுடைய ஹெல்ப்லைன் நம்பர், தமிழ்நாட்டினுடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு எவ்வளவு சைல்டு அபியூஸ் ரிலேட்டடா கால்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு சைல்டு மேரேஜ் ரிலேட்டடா கால்ஸ் வந்திருக்கு. இத பத்தி பேசுறதுக்கு யாருமே இல்ல. இதுதான் நம்ம சொல்றோம். அதாவது இதற்கு முன்னாடி அந்த தஞ்சாவூர் பள்ளிக்கூடத்துல நடந்த ஆசிரியர் கொலை வழக்கு வரும் பொழுது தமிழக அரசு என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா, தனி மனித தவறுகளுக்கு சட்டம் ஒழுங்கையும் தமிழக அரசையும் எப்படி நீங்க காரணம் சொல்வீங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த 1 மந்த்ல மட்டுமே சைல்டு அபியூஸுக்கு வந்த காலுடைய எண்ணிக்கை 746, சைல்டு மேரேஜ் 433 அப்படின்னு சொன்னா, எப்படி இவ்வளவு இந்த குறுகிய காலத்துல நீங்க கடந்த 3 வருஷமாக கிரைம் ரெக்கார்ட் பியூரோல இருந்து உள்ள ரிப்போர்ட்ஸை எடுத்து பாருங்க, எந்த அளவிற்கு இது அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சைல்டு அபியூஸும் தனி மனித பிரச்சனை தான், சைல்டு மேரேஜும் ஒரு குடும்பத்துல அந்த பிள்ளைக்கு நடத்தக்கூடிய திருமணம் தான். சோ அப்ப இந்த அச்சமற்ற தன்மை தான் இந்த மாதிரி ஒரு குற்ற சூழலை உருவாக்குது. அப்ப இது தனி மனித தவறாக நீங்க எடுத்துக்கொள்ள முடியாது. இது இந்த அரசு எந்த அளவிற்கு சமூக சூழலை மாற்றி இருக்கு அப்படிங்கிறது, இதுதான் இங்க பேசப்பட வேண்டிய விஷயம். மேம், நம்ம தொடர்ந்து பாக்குறோம், கல்வித்துறையில நிறைய விஷயங்கள் நடக்குது. இன்னும் சொல்ல போனா சொல்லித்தர வேண்டிய, கற்பிக்கும் இடத்தில் இருக்கும் ஆசிரியரே நடந்து கொள்வதன் மூலமாக மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்கும் ஆசிரியரே ஒரு பெண், அதாவது வரும் மாணவிகளை அடிப்பதாக இருக்கட்டும், இல்லைன்னா மாணவர்களை கால் அமைக்கி விடுவதாக இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும்போது கல்வித்துறை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க மேம்? கல்வித்துறை அடுத்து எப்படி உதயநிதிக்கு புகழாரம் சூட்டலாம் அப்படிங்கறதுல யோசிக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா நீங்க சொல்ல வந்தது முதல்ல உள்ளது உடன்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தனியார் பள்ளிக்கூடத்துல விளையாட்டுத்துறைக்காக அனுப்பப்பட்ட குழந்தைகளுக்கு கூல்ட்ரிங்க்ஸ்ல லிக்கரை கலந்து கொடுத்து அதன் மூலமாக அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணது. இன்னைக்கு வேற ஏதாவது ஒரு பள்ளியாக இருந்திருந்தால் இதை எப்படி சொல்லி இருந்திருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இவர்கள் பதவியேற்ற சமயத்துல சென்னையில உள்ள 2 பள்ளிக்கூடங்கள்ல ஒரு தனி நபர் மீது பிரச்சனை வந்தது. அந்த பள்ளிக்கூடத்தையே அரசு நாங்க எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நபரை கைது செய்தது மட்டுமல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்தின் மீதும் அத்தனை சுமத்தியும் அவ்வளவு பிரச்சனைய சுமத்துனாங்க. அப்போ ஒரு இண்டிவிஜுவல் இஷ்யூவை, அந்த ஸ்கூலோட இஷ்யூ மட்டும் இல்லாமல் இது எங்களுடைய அரசு, நாங்க பாதுகாப்போம் நாங்க. இன்னைக்கு அதை பற்றின பேச்சுக்கள் எங்க போச்சுன்னு நீங்க பாருங்க. அந்த பள்ளியினுடைய முதல்வருக்கும் தாளாளருக்கும் ஜாமீன் வர கொடுத்துட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு சமூகத்தை பற்றி பேசிய ஒரு சினிமா நடிகையை அப்படியே தீவிரவாதி அரெஸ்ட் பண்ற மாதிரி இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் தனிப்படை அமைச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க. அப்போ உங்களுடைய கவனம் அரசியல்ல இருக்குதா, மக்கள் நலன்ல இருக்குதா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்.
இந்த தஞ்சாவூர் விஷயம் வந்த பொழுது நான் இந்த அரசை குற்றம் சொல்லிய பொழுது நிறைய பேர் என்னோட பின்னூட்டங்கள்ல சொல்லியிருந்தாங்க, நீ எல்லாம் ஒரு எஜுகேஷனிஸ்டா, இது தனி மனித தவறுக்கு இந்த அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும்ட்டு. ஆனால் அவர்கள் மறந்த விஷயம், இன்னைக்கு கூட பேப்பர்ல வந்த விஷயம், இந்த இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் ஒரு அரசு பள்ளிக்கூடங்களுடைய கட்டமைப்பு சரியாக இல்ல, ஒரு காம்பவுண்ட் வால் இல்ல, ஒரு வாட்ச்மேன் இல்ல, ஒரு நிறுத்தி நீ எங்க போற, நீ யாருன்னு கேட்கறதுக்குள்ள ஆள் இல்ல. அததான் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீ நான் ஒரு ஆசிரியருக்காக சொல்லல, அத்தனை பிள்ளைகளுக்காகவும் சொல்றேன். நீங்க ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை காவலர்கள் இருக்காங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அந்த ரோட கிராஸ் பண்ண வைக்கிறதுல இருந்து யாராவது உள்ள கூட்டிட்டு போனா ஒரு பேரண்ட்ஸாவது உள்ள வந்துட முடியுமா? நீங்க ஒரு என்ட்ரி போடாம உங்க பையனோட ஸ்கூலுக்குள்ள நீங்க போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனால் ஒரு நபரால கத்தியோட இல்ல மாணவர்களாலேயே, நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பார்த்திருப்பீங்க, திருச்சியில மற்ற இடங்கள்ல ஹோம்ஒர்க் செய்ய சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கத்தியோட வகுப்பறைக்கு வந்த மாணவனையும் நம்ம பார்த்தோம். இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு அச்சமற்ற சூழலை நீங்க உருவாக்கிட்டீங்கன்றதுதான். அப்ப அதுக்கு உள்கட்டமைப்பு சரியில்லை, அதோடைய நிலைமைகள் அங்க சரி பண்ணணும்ன்றதுதான். இதுதான் கல்வித்துறையினுடைய முதல் வேலையாக இருக்கணும். 6ஆம் வகுப்புல இருந்து ஏஏ கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், முதல்ல ஆசிரியர்களை கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் ஏஏ கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு. மேம், தொடர்ந்து பாக்குறோம் தமிழகத்துல நிறைய மாறுதல்கள் நடந்து கொண்டு இருக்கு. தவாக நாங்க அதிமுக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க. அதிமுக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தவாக வரலையா, இல்லைன்னா தவாக ரொம்ப உஷாரா முன்னாடியே கலந்துட்டாங்களா? இது எல்லாமே ஹேஷியங்கள் தாங்க. இன்னைக்கு வரைக்கும் தவாகவோட வெறும் கூட்டத்தை மட்டும் வச்சே இவர்கள் இவ்வளவு ஓட்டு வாங்கிடுவாங்க, இவர்களுக்கு பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம கணிக்கவே முடியாது. அது எந்த அரசியல் வல்லுநர்களாக இருந்தால் கூட ஒரு நல்ல கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு ஏர் ஷோவுக்கு சென்னையில எவ்வளவு லட்சம் மக்கள் திரண்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நாளைக்கு அதே இது இங்க வந்த 15 லட்சம் பேர் நாளைக்கு பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே அந்த ஷோவை நடத்துச்சு. யோசிச்சு பாருங்க. 15 லட்சம் பேர் அவங்களுக்கு ஓட்டு போட போறாங்களா? இல்ல அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக தமிழக அரசு செய்யலங்கிறதுக்காக இந்த 15 லட்சம் பேரும் தமிழக மக்களுக்கு அரசுக்கு ஓட்டு போடாம இருக்க போறாங்களா? அப்போ இந்த கூட்டத்தை எல்லாம் வச்சு நாங்க இப்படியாக்கும் நாங்க அப்படியாக்கும் அப்படிங்கறதெல்லாம் இவங்க சோசியல் மீடியால கதை கட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது, கம்பி கட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது. இதையெல்லாம் வச்சு நாம அதை ஃபைனலைஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேற வேற. அவர் என்னைக்கு களத்துல மக்களுக்காக நிக்கிறாரோ இன்னி வரைக்கும் அவரோட கட்சியை வெளியிட்டதையே அவரால் ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்ல முடியல. அவர் நாளைக்கு எங்க பிரச்சனைக்கு வரப்போற நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பிரச்சனைனா நீங்க இறங்கி நிக்கணும்ல. நீங்க ஆட்சிக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடுராத்திரி ரப்பர் செருப்பை போட்டுக்கிட்டு அனிதா வீட்டுக்கு போனீங்க, சரிங்களா? நீங்க இப்ப கட்சி வரப்போறேன்னு சொன்னதுக்கு பிறகு எத்தனை இங்க சைல்டு அபியூஸ் நடந்திருக்குது, எத்தனை பிரச்சனைகள் இங்க நடந்திருக்குது, ஏதாவது ஒண்ணுத்துக்கு நீங்க கருத்து சொல்லியிருக்கீங்களா? இல்ல அந்த இடத்துல நீங்க நின்று இருக்கீங்களான்னு மக்கள் பார்ப்பாங்க இல்லையா? தமிழ்நாட்டு மக்களோட ஓட்டிங் பேட்டர்ன் டிஃபர் ஆயிடுச்சு. கடைசி நேரத்துல நீ 500 கொடுக்குறியா, நான் 1000 கொடுக்குறானா அப்படிங்கறதெல்லாம் வச்சு நடக்கிறதாக இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலையும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. நமக்கு டைரக்டா இது வரைக்கும் பிடிச்சது வெறி கொஞ்சமாக இருந்தால் கூட அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம மாறின பிறகு ஆனால் கூட இன்னும் நடுநிலையாக ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க யாரை மையப்படுத்தி இது நடத்துறீங்க என்ன அப்படிங்கறது, அவர் கமல் மாதிரி ஆக போறாரா, இல்ல விஜயகாந்த் மாதிரி வர போறாரா? விஜயகாந்த் மாதிரி வந்தால் கூட அடுத்தடுத்த கட்டத்துல அவர் எப்படி அவருடைய வாக்கு சதவிகிதம் சரிஞ்சது அப்படிங்கிறது தமிழ்நாடு பார்த்துக்கிட்டே தான் இருக்கு இந்த ரீசன்ட் டேஸ்ல கூட. சோ அப்படியெல்லாம் இருக்கும்போது இது ஒரே எலெக்ஷன்ல முதலமைச்சரா உட்கார்றதெல்லாம் சினிமால மட்டும்தான் நடக்கும். எந்த நாட்டிலையும் நடக்கிறதுக்குள்ள வாய்ப்பே கிடையாது. மேம், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீங்க 2021 தேர்தல் சமயத்தையும், அதாவது எம்என்எம் களத்துல இருந்த போது கூட நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த கூடும் கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது, இது ஒரு பெரிய ஒரு சேஞ்சை ஏற்படுத்தாது அப்படிங்கிற உங்க கருத்தை அடிக்கடி வலியுறுத்தி இருந்தீங்க. அதை எப்படி மாற்றத்துக்காக மக்கள் நினைக்கும் போது இந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்றவங்களுக்கு ஓட்டு போடாம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர்களுடைய கொள்கைகள் அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு தவைகாவோட கொள்கைகளை எடுத்துக்கோங்களேன். தேசியத்துக்கு, அதாவது மத்திய அரசாங்கத்துக்கோ மத்ததுக்கோ நேர் எதிர்மறையானது தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும்
டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸோட ஒரு யுனைடெட் திங் தான் இந்தியா அப்படிங்கறதே இவர்களுடைய கருத்தா இருக்குது. அப்போ இது வேற, இவர் சொல்ற திராவிடம்ங்கிறது வேற. புரியுதுங்களா? அப்ப இந்த இரண்டும் ரெண்டு கண்ணு அப்படின்னா ஒரு மாட்டோட கண்ணு ஒரு ஆட்டோட கண்ணு ஒண்ணு நீங்க எப்படி சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய கொள்கைகளே வேற, இன்னொருத்தருடைய கொள்கை ஒரு மென்னும் ஒரு விமனும் ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்க? பிகாஸ் ஈவன் ஃப்ரம் பிசிக், ஃப்ரம் திங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே ரெண்டு பேருக்கும் வேற. அந்த ரெண்டும் எப்படி ஒண்ணு போல இருக்க முடியாதோ அதேதான். நீங்க அந்த 28 தீர்மானங்களை பார்த்திருப்பீங்க. அந்த 28 தீர்மானத்துல அந்த அவர் கூட்டத்துக்கு வந்து இறந்தவர்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியதை தவிர வேற என்ன அதுல புதுசா இருந்ததுன்னு நீங்க பாக்குறீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கே அவர் எதிர்க்கிறாரு. ஆனால் டிஎம்கேயோட கொள்கை என்ன? இருமொழி கொள்கை, நீட் வேண்டான்னு சொல்றது, கவர்னர் வேண்டான்னு சொல்றது, எதுலயுமே நீங்க புதுசு இல்லையே. அப்புறம் எதுக்கு நான் உனக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் நினைப்பாங்க இல்லையா? இப்போ மாற்றம் வேணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. திமுக அதிமுகவினுடைய கொள்கைக்கு முழுக்க முழுக்க எதிரானது தமிழ் தேசிய கொள்கை. திமுகவிற்கு உள்ள அந்த இறை மறுப்போ இல்ல ஒன்றே இறைவன்றதோ இல்ல மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்கோ மொத்தமாக எதிர் சித்தாந்தம் உடையது பிஜேபியோடது. அப்போ மாற்று கருத்து வேணும்னு நினைக்கிறவங்க எப்படி வந்து இந்த டிஎம்கேயோட மொத்த கொள்கையையும் வச்சிருக்கிற டிவிகேக்கு ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க? அப்போ இது வந்து எப்படி இருக்க மிஞ்சி போனா ஒரு 4% 5%. எனக்கு வந்து ரொம்ப சிற்றறிவு தான் இந்த எலெக்ஷன் சைட்ல உள்ளதுல. ஆனால் எனக்கு தோணுறது, நான் மக்கள் நீதி மையம் வரும்பொழுதும் அப்படிதான் சொன்னேன். உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கொள்கை இல்ல. உங்களுக்கு பணம் செலவழிக்க பின்னால ஒருத்தர் இருந்தாரு. அந்த மனுஷன் இருந்ததுனால நீங்க வந்து கோயம்புத்தூர்ல போய் நின்னீங்க. அந்த மனுஷன் அங்கிருந்து டிஎம்கேக்கு போன பிறகு உங்களுடைய நிலைமை என்னாச்சு? கட்சிய ஒரே ஒரு ராஜ்யசபா பதவிக்காக இணைச்சு விட்டீங்க. யோசிச்சு பாருங்க. எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு கூட நீ அதுக்கு பிறகு தயாராக இல்ல. கரெக்டுங்களா? அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் அதே போலதான் நான் யோசிக்கிறேன். சோ ஒரு எலெக்ஷன்ல அவர் நின்னாது. ஏன்னா அவர் சொன்னாரு நோ திங்கிங் பேக்ன்றாரு, நிறைய யோசிக்கிறதுக்கு இல்லன்றாரு. அப்படி இருக்கிற சமயத்துல இந்த ஒரு எலெக்ஷன்ல வர ரிசல்ட்டை மட்டும் வச்சு அவர் எந்த மாதிரி உள்ள நெக்ஸ்ட் லெவல்ல உள்ள அரசியலை பண்ண போறாருங்கிறதே நாமளும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அங்க இறங்கி பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல இறங்கி நேரடியாக களத்திற்கு வராத வரைக்கும் இன்னும் புசியானதையும் இன்னும் 4 பேரை வச்சு நீங்க கட்சி நடத்த முடியாது. நீங்க இறங்கணும். அதாவது டிஎம்கே நல்லதோ கெட்டதோ, என்னைக்கு வந்து உதயநிதியை நீங்க துணை முதலமைச்சர்னு சொன்னீங்களோ அவர் ஒவ்வொரு இடமாக போகதான் செய்கிறாரு. சரியா செய்கிறாரா சரியா செய்யலையான்றது நெக்ஸ்ட். புரியுதுங்களா? அப்ப அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவர் அவர் இங்க இருந்த வரைக்கும் சரி, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பதில் சொல்லி பத்திரிகையாளர்களை சந்தித்து மக்களோட போய் நின்னாரு. அப்ப நீங்க அப்படியும் செய்யல இப்படியும் செய்யல. அப்ப மக்கள் உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? நீங்க கட்சி அறிவிச்சீங்க, மாநாடு போட்டீங்க, மாநாடு போட்ட பிறகுதான் இந்த பிரச்சனை இன்னும் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்குது. அப்ப அதற்கெல்லாம் உங்களுடைய நீங்க முதல்ல அரசியலுக்கு வந்துட்டா கண்டிப்பா நான் இதுக்கு பதில் சொல்லுவேன் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியாது. எல்லா மக்கள் பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய கருத்து என்ன, உன்னுடைய நிலைப்பாடு என்னன்றதை நீங்க தெரியப்படுத்தணும். அதையே உங்களால நேரடியாக தெரியப்படுத்த முடியாமல் உங்களுடைய செயலாளர்களை வச்சு உங்களுடைய அடிப்படைகளை வச்சு செய்ய வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவிற்கு எதிர்கொள்வதற்குரிய திறமை இருக்குதுன்னு மக்கள் பார்ப்பாங்கல்ல. என் பிரச்சனைக்காக நீ என்ன பண்ணுவேன்னு பாக்குறதுக்கு இருக்கு இல்லையா? மேம், தமிழகத்துல சந்திப்புகள் அரசியல்ல ரொம்ப சகஜமான ஒன்று. அது வந்து வேட்பாளர் மனு தாக்கல் செய்யற இடத்துல கூட சந்திச்சதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். தென் சென்னையில வந்து தமிழிசையம் அவர்களும் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களும் பார்த்ததை கூட பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு அரசியல் சந்திப்புல திடீர்னு அதாவது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் ரஜினிகாந்த் அவர்கள் சந்திச்சதும் மற்றும் நெல்லையில வந்து நயினார் நாகேந்திரனும் எஸ்பி வேலுமணி அவர்கள் சந்தித்ததும் எப்படி இருக்கு? இது என்ன அரசியல் நிமித்தமான சந்திப்பா இல்லன்னா ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பா? ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் எனக்கு வந்து ரஜினியுடைய சந்திப்பு பெரிய தாக்கத்தை வந்து இவர்கள் சோசியல் மீடியால ஏற்படுத்திக்கலாம் நினைச்சுக்கிறேன். ஏன்னா 91, 96ல வந்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில இருந்தப்போ உள்ள பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, இனிமேல் வந்து தமிழகத்துக்கு திரும்பவும் நீங்க ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டீங்கன்னா கடவுளால கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கு பிறகுதான் பாமகவுக்கும் இவருக்கும் ஒரு நிழல் போர் இருந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து லிக்கர் யூஸ் பண்ற மாதிரி, சிகார் யூஸ் பண்ற மாதிரி உள்ள சீன்ஸ் எல்லாம் நீங்க தவிர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதற்கு பிறகான இடத்துல இவர் சொன்ன அரசியல் கருத்துக்கள்
பேசு பொருளானதை தவிர ஒரு தாக்கத்தை மக்களிடத்துல ஏற்படுத்தல. ஏன்னா அதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா, இவர் அரசியலுக்கு வருவாருன்னு யாரு வந்து அவருக்காக கட்சி பேரை பதிஞ்சாரோ, இவர் ஆட்சி அமைக்கலன்னு சொன்ன கட்சி ஸ்டார்ட் பண்ணலன்னு சொன்ன உடனே அவர் போய் இன்னொரு கட்சிக்கு சேர்ந்ததை பாக்குறோம். புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கல. ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்களும் வேலுமணி அவர்களுடைய சந்திப்புக்கு வேற அர்த்தம் இருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாம் ஒரே ஊர்க்காரங்க, முந்தி ஒரு காலத்துல ஒரே கட்சியில இருந்தவங்க. தென் சென்னையில வந்து தமிழச்சி தங்கபாண்டியனும் தமிழிசை சவுந்தரராஜனும் எதிர் கொள்கைகளை உடையவர்கள். அவர்களே ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது நாகரீகம் கருதி சந்திக்கும் பொழுது திருநெல்வேலி இவருடைய ஏரியா, இவர் இன்னைக்கு எம்எல்ஏயா இருக்காரு. அந்த ஹோட்டல் அது சந்திப்பு நடந்தது வந்து ரகசியமா ஒரு ரூம்குள்ள நடக்கல. நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு காமனா ஒரு ஹோட்டலோட ரிசப்ஷன்ல உட்கார்ந்து நடந்த விஷயம். சோ நீங்க வந்து உங்க ஊருக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, உங்களுக்கு பிடிக்காதவராகவே இருக்கலாம், அது அவரோட ஹோட்டலாவே கூட இருந்திருக்கலாம். அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது முகத்தை திருப்பிட்டு போக முடியாதுல்ல. இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு தேநீர் விருந்து அப்படின்னு சொன்னா ஒரு கவர்னர் வைக்கும் பொழுது அந்த இடத்துல ரூலிங் பார்ட்டியும் வரும், அப்போசிஷன் பார்ட்டியும் வரும். சோ அப்ப அந்த இடத்துல ரெண்டு பேரும் சிரிச்சு உட்காந்து பேசிப்பாங்க. நீங்க ரீசெண்டா பாத்திருப்பீங்க, ஓபிஎஸும் கவர்னரும் டிஎம்கே பீப்புளும் ஒண்ணு போல உட்காந்து தேநீர் அருந்தியதை நம்ம பார்த்தோம். சோ அந்த மாதிரி கூட ஒரு நார்மலாக உள்ள ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். பட் அது வந்து பிஜேபியினுடைய கருத்தையே மாற்றக்கூடிய அளவிற்கு வலிமை உள்ளதாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது, நாங்க வந்து மனு கொடுக்கல. எச் ராஜா அவர்கள் அந்த குழுவுடைய நிர்வாக கூட்டுக்குழுவோட தலைவரா இருக்காரு. அவர் சொல்றாரு, நாங்க ஒண்ணு ஏடிஎம்கேக்கு போய் சேர்றோம்னு வந்து மனு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கேயே வந்து தமிழிசை அவர்கள் சொல்றாரு, ஏன் ஜெயக்குமார் அவர்கள் இவ்வளவு அவசரப்படுறாங்க, பொறுத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கணக்குகள் இருக்கலாம். ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சென்டர்ல இருந்து எடுக்கக்கூடிய முடிவுதான். தேசிய கட்சி அப்படிங்கிறதுனால அவங்களுடைய கோர் கமிட்டி எடுக்கிற முடிவு என்னவாக இருந்தாலும் அதை இவர்கள் ஏற்றுக்கொள்பவர்களாக இருப்பார்கள். சோ உங்களுக்கு வந்து கூட்டணி வேணும்னு கணக்கு இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து ரெண்டு பேரும் அலையன்ஸ் வச்ச இந்த இடத்துல, என்னோட இடத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா ஓட்டு விழுந்து இருக்கலாம், இன்னொரு இடத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா ஓட்டு விழாதுன்னு இருக்கலாம். அப்ப இந்த கணக்கெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு வர்ற டயத்துல கால்குலேட் பண்ணிதான் சென்டர் ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. அது வரைக்கும் இது எல்லாமே தனிப்பட்டவர்களுடைய கருத்தாக தான் பார்க்க முடியுமே தவிர கட்சியினுடைய கருத்தாக பார்க்க முடியாதுன்றது என்னோட கருத்து. மேம், நம்ம பாக்குறோம் தொடர்ந்து சீமான் வந்து நிறைய அரசியல் மேடைகள்ல ரஜினியினுடைய சித்தாந்தத்தையும் ரஜினியினுடைய அரசியல் வருகை வரல அப்படின்னு சொன்னது எல்லாமே நிறைய தாக்கி பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த சந்திப்பு வந்து ரஜினி ரசிகர்களே கூட ஏன் இந்த மாதிரி ஒரு பண்ணாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலை ஏற்படுத்தி இருக்குமோ? ஆக்சுவலா எப்படின்னா, அவருடைய எனக்கு நான் புரிஞ்சுட்ட வரைக்கும், நான் அவரை புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவருக்கு வந்து அவர் என்ன சொல்லிட்டே இருப்பாரு, எல்லாரும் இங்க வாழலாம், தமிழல் மட்டும்தான் இங்க ஆளணும். இதுதான் அவருடைய டேக்லைன். அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து அவரை ஒரு உச்சபட்ச நடிகரா ஏத்துப்பேன், ஆனால் அவரை வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவராக இங்க கண்டெஸ்ட் பண்றதுக்கு நாங்க அலோவ் பண்ண முடியாது, இது என்னுடைய சித்தாந்தம்னு அவர் சொல்றாரு. அப்பதான் உங்க ரெண்டு பேருக்கும் ரைவலரி இருந்துச்சு. ரெண்டு பேரும் ஆல்ரெடி பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒண்ணு போலதான் ஒரே துறையை சார்ந்தவர்கள். அப்ப உங்களுக்கு நட்பு இருந்திருக்குது. இன்னைக்கு சீமான் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உலக அளவுல நீங்க எங்க போய் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா கூட ரஜினி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் ஒரு ஐகானிக்கா இருக்கிறார். இந்தியன் சினிமா அப்படிங்கும் போது அமிதாப் பச்சனை சொல்றக்கூடிய அளவிற்கு, ஏன்னா அவர் வந்து பேன் இண்டியா மூவிஸ் அவ்வளவு நிறைய பண்ணிருக்காரு முந்தியில இருந்தே. ஆனால் தமிழகத்துல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து எல்லாருமே சொல்லக்கூடியது ரஜினியை தான் சொல்லுவாங்க. நீங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும், ஜப்பான்ல இருந்து மலேசியால இருந்து சிங்கப்பூர்ல இருந்து எங்க போனாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரே துறையில இருந்து இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நட்பாக இருந்திருக்கலாம். ஆனால் கட்சி அரசியல்னு வரும்போது என்னோட கருத்து வேற, அவரோட கருத்து வேற, நான் எதிர்த்தேன். இன்னைக்கு அண்ணன் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டாரு, அதனால நான் அதே நட்போட இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார். அவர் வந்து கட்சி துவங்கலைன்னு சொன்ன பிறகே சொல்லிட்டாரு, நீங்க என்னைக்கும் எங்களுடைய மனசுல சூப்பர் ஸ்டாரா நீங்க நிறைஞ்சிருப்பீங்கன்னு அவர் இது ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. ஏன்னா எப்ப வந்து ரஜினி அரசியலுக்கு வரலன்னு சொன்னாரோ அப்ப இதே விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. சோ அவருடைய சித்தாந்தத்துக்கு
இவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு மராட்டிக்காரர் இல்ல ஒரு கன்னடியர், அதனால நாங்க அவரை ஏத்துக்க மாட்டோம். எங்களுடைய தலைவராக வருவதற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களை ஆள்றதுக்கு நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பட் ஒரு நட்பாக ஒரே துறையை சார்ந்தவர்களாக இவருக்கு முன்னாடி அவர் அரசியல் பேசியதால், நீங்க பாத்தீங்கன்னா 91 பீரியட்ல இருந்தே அவர் வந்து அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு. களத்துல அவர் என்ன சொல்றாருங்கிறது வந்து உள்வாங்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது அந்த டிஸ்கஷனாக கூட இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கு வந்து இவர் வந்து பிஜேபியில பேசுறதுக்கு அவரை தூதுவரா விட்டாரா, இதெல்லாம் வந்து சோசியல் மீடியால பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. எந்த அளவுக்கு இவங்க வந்து 2 பேரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அப்படி இவர் பிஜேபியோட பேசணும்னு நினைச்சா ரஜினி மூலமா பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நேரடியாக பேசக்கூடிய அளவிற்கு இவருக்கும் ஆள் இருக்காங்க. பிஜேபி பேசணும்னு நினைச்சா அவரோட டைரக்டாவே பேசும். ரஜினியை வச்சுதான் பேசணும்ன்ற அவசியம் இருவருக்கும் இல்லை. ஏன்னா அப்படி ஒரு கணக்கு போடுறது அப்படிங்கிறது ஒரு சிறுபிள்ளைத்தனமா நான் யோசிக்கிறேன். திருமா ஒரு இடத்துல சொல்றாரு, எங்களுக்கு கூட முதல்வர் ஆகணுங்கிற ஆசை எல்லாம் இருக்கு, அதை நோக்கிதான் பயணப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முதல்வர் ஆகணும் ஆசை, அதற்கான திருமாவின் பயணம், அதற்கான அவருடைய நடவடிக்கைகளை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வெற்றி கூட்டணியில இருக்காரு, தொடர்ந்து பயணிக்கிறாரு. அவரு காலை கட்டிக்கிட்டு இல்ல கால்ல கல்ல கட்டிட்டு நீந்தணும்னு நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய பேச்சுக்கள்ல நிறைய வந்து குழப்பம் தெரியறதாக நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க சொன்னதை திரும்ப வாங்கிக்கிறீங்க. முதல்ல அவர் சொல்லும் பொழுது சொன்னாரு, முதல்ல இந்த பிரச்சனையுடைய அடிநாதமே முதல்ல என்ன சொன்னாரு அப்படின்னா, எங்களுக்கு வந்து இங்க முதல்வர் ஆகக்கூடிய வாய்ப்பே இங்க கிடைக்காதுன்னு சொன்னாரு. அதற்கு பிறகுதான் ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து வந்து அவர் கட்சியில இருந்து நிறைய பேட்டிகள் கொடுத்தாரு. அப்ப திருமாவுக்கு எல்லா தகுதிகளும் இருக்குன்னு சொன்னாரு. அதை யாருமே அவருடைய தகுதி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இங்க. ஏன்னா அவர் அரசியல்ல 40 வருஷம் இருந்திருக்கிறாரு. எனக்கு நிறைய அவரோட கருத்து முரண்பாடுகள் இருந்தால் கூட, அவர் சிதம்பரத்தில் ஒரு தடவை தோற்ற போது நான் சொன்னேன், அவருடைய சமுதாய மக்கள் அவருக்காகவாவது அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கணும்னு நான் சொன்னேன். ஏன்னா அவர் இன்னைக்கும் அதை நிலை எடுத்துட்டு இருக்கிறது, என்னுடைய சமுதாய மக்களை நான் மேம்படுத்துவேன் அப்படிங்கிறது தான். அந்த ஜாதி அரசியல் தான். அவர் இல்ல நாங்க எல்லாருக்குமானவர்னு சொன்னால் கூட அவரை மையப்படுத்துவது அவர் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களினுடைய முன்னேற்றத்திற்கான அரசியலை தான். இதை யாரும் மறுக்கவே மாட்டாங்க, அவரும் மறுக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்க தைரியமா சொல்லுங்கன்ற. எந்த கட்சி உங்களுக்கு கூட்டு, ஏன்னா ஏடிஎம்கே எனக்கு தெரிஞ்சு செல்லூர் ராஜு அவர்கள் சொல்றாரு, அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்க வந்து கூட்டணின்னே பேச மாட்டோம், இங்க வந்து கூட்டணிக்குள்ள வாய்ப்பே கிடையாதுங்குது. திமுகவுக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. ஏன்னா இதற்கு முன்னாடி 100 எண்கள் கூட இல்லாத நிலைமையில் கூட அவர்கள் வந்து ஒரு மைனாரிட்டி. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அம்மா அப்ப சொல்லிட்டே இருப்பாங்க, மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது கூட அவர்கள் கூட்டணியில இருந்த மற்ற கட்சிகளுக்கு ஒரு பதவி கூட கொடுக்கவே இல்லை, ஒரு அமைச்சர் பொறுப்பு கூட கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க சித்தாந்தத்துல ரொம்ப தெளிவு என்னன்னா, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, தன்னாட்சின்னு சொல்லிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது எத்தனை காலம் நீங்கள் அவர்களுடைய ஏடிஎம்கேலயோ டிஎம்கேலயோ இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கூட்டணி வாய்ப்போ இல்ல நீங்கள் வந்து அமைச்சராக கூடிய வாய்ப்போ கூட உங்களுக்கு கிடையாது. நீங்க ஒரு எம்எல்ஏயாவே தொடர்ந்து இருந்துட்டே இருப்பீங்க, எம்பியாவே தொடர்ந்து இருந்துட்டே இருப்பீங்க. நாளைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல காங்கிரஸ் வருதுன்னே வச்சுக்கோங்க, அப்ப இவங்க கூட்டணியில இருக்காங்கன்னே வச்சுக்கோங்க, இவர் எம்பி தானே, இவருக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு காங்கிரஸ் வாங்கி கொடுப்பாரா? இந்த இவங்களுடைய கூட்டணியில வாங்கி கொடுக்க மாட்டாங்க. கிடைக்கிறதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? டிஎம்கே உள்ள இவங்களுக்கு கிடைக்கும், காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு அமைச்சரவையில் பொறுப்போ இல்ல நீங்கள் முதல்வராக கூடிய ஒரு எண்ணமோ இருக்கும் என்றால் அதை நோக்கிய நகர்தல் இதுவரைக்கும் அவர் எடுக்கவே இல்லையே. இந்த 40 வருஷத்துல நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்கன்னு கேட்போம்ல. ஒண்ணு மக்கள் நல கூட்டணின்னு எடுத்தாங்க. அந்த மக்கள் நல கூட்டணியிலையும் விஜயகாந்த் அவர்களை வந்து தலைவராக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அது சக்சஸ் ஆகல. அப்ப ஒரு தடவை நீங்க சக்சஸ் ஆகல அப்படின்ன உடனேயே நீங்க திரும்பவும் எந்த கூட்டணிக்கு போகலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனால் நீங்க அந்த விஷயத்துல நீங்க நாம் தமிழர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய கொள்கை இது அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 14 வருஷம் நினைக்கிறேன், 3 எலெக்ஷனுக்கு மேல 2 உள்ளாட்சி தேர்தலுக்கு மேல எல்லாமே தனியா தான் பண்ணிருக்காங்க. ஒரு சீட்டு கூட அவங்க வரல. ஆனால் கூட என்னுடைய கொள்கையில் மாற்றம் இல்லைங்கிறாருல அவரு. அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ஏன் ஒரு உங்களுடைய கொள்கையின் மேல உங்களுக்கு நம்பிக்கையோ, உங்களின் மேல நம்பிக்கையோ இல்ல உங்களுடைய சித்தாந்தத்தின் மேல ஏன் நம்பிக்கையோ இல்லைன்னு நான் கேட்கிறேன்.
அப்ப நீங்க என்ன கணக்கு போடுறீங்க? எந்த கூட்டணியில சேர்ந்தா 4 சீட்டு கிடைக்கும், எந்த கூட்டணியில சேர்ந்தா அந்த 4ல 2 எம்எல்ஏ ஆவாங்க, அப்படியே நம்ம ஓட்டிட்டு போலாங்கும் போது இது எல்லாம் வெற்று பேச்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்க வந்து இதை உண்மையிலேயே மைண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய 1.5 வருஷத்துக்குள்ளார நீங்க அதற்குள்ள ஸ்டெப்பை எடுப்பீங்க. எந்த கட்சி எனக்கு வந்து கூட்டணியில வந்து பொறுப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கூட்டணியில நான் சேருவேன்னு உங்களால ஏன் வந்து வாய் விட்டு சொல்ல முடியல? அப்ப உங்களுக்கு இந்த கூட்டணியில இருக்கணும். இந்த அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க, கூழுக்கு ஆசை மீசைக்கோ ஆசைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. நான் சொல்றேன், நான் ஒரு கமெண்ட் சொல்றேன் அப்படின்னா ஐ வில் டேக் அப் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் வில் ஸ்டாண்ட் டுவர்ட்ஸ் தட் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஏன் உங்களுக்கு இல்ல? ஆனால் ஆதவ அர்ஜுனா மாதிரி உள்ள ஆள்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ரவிக்குமார் அவர்கள் டிஎம்கேவோட சின்னத்துல நின்னுதான் போட்டியிட்டார். போன தடவை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனால் இந்த கட்சியில வந்து பொறுப்புல இருந்தார். ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் கட்சியிலிருந்து விலகாமல் இன்னொரு கட்சியில உள்ள சின்னத்தோட எப்படி நிக்க முடியும்? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அங்க டிஎம்கே உள்ள லாபியிங் பர்சன்ஸ் வந்து ஜெயிச்சவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம தனியா வந்து நின்னா நமக்கு ஜெயிப்பு உத்தரவாதம் கிடையாது, அதனால இந்த கூட்டணியில இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெபலா இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், எப்ப என் தலைவனுக்கு அப்ப அது கிடைக்கும், அப்ப அதுக்கு உள்ளதை நம்ம வேலையை செய்யணும். இன்னைக்கு கிடைக்காம போலாம், நாளைக்கு நான் தனிச்சு நின்னாதானே எனக்குன்னு ஒரு சீட்டோ 2 சீட்டோ எனக்காக தனியாக கிடைத்ததுன்னு இது வரைக்கும் அவங்களால எதுவுமே சொல்ல முடியலல்ல. அப்ப அதுதான் இவர்களுடைய ஒரு இந்த அதர் சைடா நான் பாக்குறேன், ஒரு டிஸ்அட்வான்டேஜா நான் பாக்குறேன். அவர் பேசுவதற்கும் அவருடைய செயலுக்கும் முழுக்க வித்தியாசம் இருக்கு. மேம், இந்த திருமாவின் பேசுவதற்கும் செயல்பாடுகளுக்கும் நிறைய வித்தியாசங்களை சொல்லிட்டீங்க. ஒரு பக்கம் இந்த டிஎம்கேவுடைய கூட்டணி வந்து அப்படியேதான் தொடர போறாங்க அப்படின்னு 2026 நோக்கி பயணம் செய்யற வேலையில, ஏன்னா காங்கிரஸ் உடைய எண்ணம் வந்து 2029 இருக்கும். சோ அவங்க அந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன்ல இருக்க. ஏடிஎம்கே ஒரு பக்கம், பாஜக தற்போதைய என்டிஏ கூட்டணி தொடருது, சீமான் ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம் புது வரவுன்னு இருக்கும்போது இவங்க எல்லாருமே சேர்ந்து டிஎம்கே உடைய வெற்றிக்காக உழைக்கிறாங்களோ எல்லா கட்சிகளும் சேர்ந்து? அது வேணா நம்ம சொல்லலாம் உண்மைக்குமே. அதாவது இதுல வந்து ஒரு பெரும் பங்கு இந்த அத்தனையும் கொலாப்ஸ் பண்ண ஒரு பெருமை வந்து ஏடிஎம்கே தான் சாரும். இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபியோட இருந்திருந்தா ஒரு 10 சீட்டு 15 சீட்டாவது கிடைச்சிருந்திருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சிறுபான்மையினர் மக்களை அப்பீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவர்களுக்காக வெளியில வந்த நீங்க. ஆனால் இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவர்கள் உங்களை நம்பவில்லை, இனிமேலும் உங்களை நம்ப மாட்டார்கள். இதுதான் இங்க இருக்கக்கூடிய சித்தாந்தம். வந்து கிறிஸ்டியன் ஓட்டும் சரி, இஸ்லாமிக் ஓட்டும் சரி, முழுக்க டிஎம்கே கையில வச்சிருக்குது. அப்ப அதை தெரிஞ்ச பிறகாவது நீங்க என்ன செய்யணும், மற்ற இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர் ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்ணணுங்கிற எண்ணம் உங்ககிட்ட இல்ல. நீங்க உங்களோட ஈகோவுக்காக இரையாயிட்டீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். ஏன்னா டிஎம்கே அதாவது நாதாக்காவோட சித்தாந்தமே வேற. ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா இவர்கள் வந்து கடவுள் மறுப்பாளர்கள் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. எல்லா இடத்துலயுமே மோடியா லேடியான்னு எதிரெதிராக இருந்தால் கூட எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்லிமெண்ட்ல வந்து அம்மா நிறைய இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது முழுக்க எடப்பாடி அவர்களுடைய ஈகோ தான் இந்த பிரிவுக்கு காரணம். அந்த பிரிவினுடைய இதை வந்து அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்ப உள்ள நடக்கக்கூடிய அவர்களுடைய கட்சி கூட்டங்கள்லயே மிகப்பெரிய அளவிற்கு ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. நம்ம அந்த வீடியோக்களை பார்க்கதான் செய்யறோம். இது தொண்டர்களுடைய மனநிலையை காண்பிக்கிறது. இவ்வளவு நாள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரு, தொண்டர்கள்லாம் சேர்ந்துதான் என்ன வந்து நிப்பாட்டினாங்க, தொண்டர்களுக்காக தான் நான் வந்து பிஜேபில இருந்து பிரிஞ்சேன் அப்படிலாம் கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த கதை பொய் அப்படிங்கிறத இங்க நடக்கக்கூடிய உள்ளரங்கு கூட்டங்களில் அவர்கள் கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளே போடக்கூடிய சண்டைகள் வெளிப்படுத்தி காமிக்குது. அவர்களுடைய எண்ணம் வேறவாக இருக்கு, தலைமையினுடைய எண்ணம் வேறவாக இருக்கு. இறுதியாக அண்ணாமலை வரவு எந்த மாதிரியான தாக்கத்தை தமிழகத்துல ஏற்படுத்த போகுது? அவர் போன இடத்துல அப்படியே இருக்கா, இல்லைன்னா மாறி இருக்கா? அவருக்கான நிலைப்பாடு எந்த மாதிரி இருக்கும் மக்கள் கிட்ட? அப்படியே இருக்கும். இந்த 3 மாசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேப் எல்லாம் கிடையாது. 2வது, நான் இத ரொம்ப பெரிய அளவிற்கு வியந்து பார்த்தேன். எப்படி வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷனோட செயல்படுறாங்க. ஏன்னா நீங்க முதல்ல ஆட்சிக்கு வரும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சப்கா சாத் சப்கா விகாஸ்ன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு என்ன சொன்னாங்க, இன்னைக்கு வந்து வசுதேவ குடும்பகம்னு. ஏன் அதை சொல்றாங்க,
எல்லோரும் சேர்ந்ததுதான் ஒண்ணுன்னு அந்த நிலைமைக்கு வரும் பொழுது அடுத்து அவங்க என்ன பேசுறாங்க, விக்சித் பாரத்னு 2047 கணக்கு சொல்றாங்க. அந்த 2047 கணக்குல இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ படிக்கிறதுக்காக அவர் அனுப்பும் பொழுது நீங்க அந்த போட்டோஸ பார்த்திருப்பீங்க. எல்லாருமே அங்க இருக்கக்கூடியவர்கள் யங்ஸ்டர்ஸா இருந்தாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அடுத்த 10-15 வருஷங்கள்ல அந்த வெவ்வேறு நாட்டிலிருந்து வந்து அந்த பயிலரங்கத்துல இருந்தவங்க அங்க ஒரு டிப்ளமேட்ஸா வெவ்வேறு கண்ட்ரில இருப்பாங்க. அண்ணாமலை அவர்கள் அடுத்த 10 வருஷத்துல ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு அரசியல்வாதியாக ஒரு டிப்ளமேட்டாக மாறுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருக்கு மற்ற கண்ட்ரியினுடைய டிப்ளமேட்ஸோட எந்த அளவிற்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும், அது எந்த அளவிற்கு இந்தியாவிற்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். 2047 பிஜேபி வந்து முழுக்க வந்துருமா இல்ல அப்படி இருக்குமா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் கூட 2047 நான் இந்த இடத்துல இருந்தா இந்த கிளாஸ பயன்படுத்தி எப்படி நான் இந்தியாவுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு யோசனை. அதற்கு சரியான நபர் இன்னைக்கு அஜித் தோவல் எடுத்துக்கோங்க, ஜெய்சங்கர் எடுத்துக்கோங்க. அவர்கள் இந்த மாதிரி உள்ள பொசிஷன்ல இருந்து வந்தவங்க தான் இந்த சைடுக்கு இல்லையா. அப்போ எவ்வளவு ஒரு மிகப்பெரிய விஷனோட சென்ட்ரல் கவர்மெண்ட் செயல்படுதுன்னு நீங்க பாருங்க. அதை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். எப்படி ஒரு மனுஷங்களால இவ்வளவு தூரம் சிந்திக்க முடியும். அதுவும் அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்த பிறகு எவ்வளவு யங் பீப்புள அந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்குள்ள கொடுத்திருக்காங்க. இவர்கள் எல்லோரும் அடுத்த 10 வருஷத்துல எவ்வளவு பெரிய டெசிஷன் மேக்கர்ஸ் அவங்கவுங்க கண்ட்ரில இருப்பாங்க. இது எவ்வளவு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணணும்னு இன்டர்நேஷனல் லெவல்லயே வந்து இம்பாக்ட கிரியேட் பண்ணணும்ட்டு ஒரு விஷனோட சென்ட்ரல் கவர்மெண்ட் செயல்படும் போது தமிழகத்துல ஒரு திட்டம் இல்லாமல் அண்ணாமலையே இங்க உட்கார வச்சிருக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த இடம் மட்டுமல்ல, இன்னும் மிக பெரிய ஆழமான திட்டத்தோட ஃபுல் வைப்ரேஷனோட வந்து இறங்குவாரு. கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இங்க ஏற்படுத்தும். அவர் வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் வந்து முதல்ல நான் ஒரு இடத்துக்கு தொகுதிக்கு தான் போனேன், இப்ப கிராமங்களுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இதை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். காந்தி வந்து சுதந்திர போராட்டத்துக்கு அவர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க வந்தாரு. அதற்கு முன்னால விவேகானந்தர் பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க நடந்து போய் பார்த்துதான் அவ்வளவு பெரிய மனுஷரானாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி அவர்களை எடுத்துக்கோங்க. அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, நான் வந்து இங்க குஜராத்துக்கு முதலமைச்சராக வருவதற்கு முன்னாடியே இந்தியா முழுக்க நான் போயிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு நல்லா தெரியுது, கிராம மக்களை சென்றடையாமல் நாம இங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு. சோ நீங்க வந்து ஒரு விளம்பரம் கொடுக்கலாம், இல்ல வந்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கலாம். ஆனால் நிதர்சனமாக மக்கள் யார் நம்மோட ஒரு பிரச்சனைக்கு வந்து நிக்கிறாங்களோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவர்களை சப்போர்ட் பண்ணுவதற்கு தயாராக இருப்பார்கள். ஏன்னா எப்ப வந்து இங்க மேட்டிமை மக்களுடைய ஆட்சியாக இருந்ததோ அப்ப கருணாநிதி அவர்கள் நான் உங்களோடு வந்து நிக்கிறேன்னு களத்துல இறங்கி வந்ததுனாலதான் அவரால் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. அப்படி ஒரு நபராக இன்னைக்கு வந்து அண்ணாமலை இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாற்றம் நாமளும் இனி ஒரு 20 நாள் தானே, 28ஆம் தேதி வரப்போறாரு. அதற்கப்புறம் 30ஆம் தேதி 31ஆம் தேதி வரிசையா மீட்டிங் இருக்கு, பிரஸ் மீட் இருக்கும். அவருடைய விஷயங்களை நம்ம பார்க்கதான் போறோம். மேம் ரொம்ப நன்றி மேம். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் அண்ணாமலைய தமிழகத்துல இறக்கிறதுக்கு மிகப்பெரிய திட்டம் இருக்கு, என்னவோ திட்டம் இருக்கு, அது காலம்தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற உங்க கருத்தை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். தொடர்ந்து மீண்டும் அடுத்த சந்திப்பில் சந்திப்போம் மேம். நன்றி, வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.